நீலாங்கரையில் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கியை காட்டி காவலாளியை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமான் நேரில் ஆஜராகுமாறு அவரது வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் சம்மன் ஒட்டினர். சம்மனை ஒட்டிவிட்டு போலீசார் புறப்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் அந்த சம்மனை கிழித்தனர். சம்மன் கிழிக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்க நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேரில் சீமான் வீட்டிற்கு வருகை தந்தார். அப்போது அவர்களை உள்ளே விட மறுத்த காவலாளி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு முற்றிய நிலையில் காவலாளி துப்பாக்கியை எடுத்து காட்டியுள்ளார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். அப்போது அங்கே வந்த சீமானின் மனைவி போலீசாரிடம் மன்னிப்பு கோரினார். ஆனால் அதை ஏற்க மறுத்து காவலாளியை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனிடையே சம்மனை கிழித்த வீட்டு காவலாளி சுபாகர் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். துப்பாக்கியை காட்டி மிரட்டிய காவலாளியான அமல்ராஜ் முன்னாள் ராணுவ வீரர் என்று கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் பணிபுரியும் காவலர் அமல்ராஜ் மற்றும் கட்சி தொண்டர் சுபாகர் ஆகிய இருவருக்கும் மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் சம்மன் ஒட்டினர். அந்த சம்மனை கிழித்தது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் அமல்ராஜும் சுபாகரும் கைது செய்யப்பட்டனர். காவல்துறை சம்மனின் கட்டுப்பாடுகளை மீறினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் உள்ளிட்ட 10 கட்டுப்பாடுகளை சீமானுக்கு போலீசார் சம்மனில் குறிப்பிட்டுள்ளனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டை சுற்றி 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டது மற்றும் துப்பாக்கியை காட்டிய காவலாளி கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து அடையாறு துணை ஆணையர் பொன் கார்த்திக் குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் அப்பகுதிக்கு வரும் நபர்களை உரிய விசாரணைக்கு பிறகே அனுமதித்து வருகின்றனர். துப்பாக்கியை கையில் எடுத்து போலீசாரிடம் கொடுக்கச் சென்றதை தவறாக எடுத்துக் கொண்டதாக சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்ட காவலாளி அமல்ராஜின் மனைவி மஞ்சுளா தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் கணவர் அமல்ராஜை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது கணவர் போலீசாரை தாக்கவில்லை என்றும் துப்பாக்கியை கொடுக்க முயன்றபோது தவறாக புரிந்து கொண்டு கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அவங்க எடுத்து கையில குடுக்கறதுக்காண்டி போனதுதான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ணதான் போனாங்க. என்கிட்ட கன் இருக்கு, இதை வாங்கிக்கோங்கன்னு கொடுக்க போனதுதான் தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க, காவல்துறையெல்லாம் தாக்கவே இல்லை, அவங்க தான் இழுத்துட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.